தமிழக அரசு மருத்துவமனைகளில் டயாலிசிஸ் தொழில்நுட்பர்களை பணியமர்த்த உத்தரவிடக் கோரிய வழக்கில் சுகாதாரத்துறை முதன்மை செயலர் மருத்துவ பணியாளர்கள் தேர்வாணைய தலைவர் பதில் மனு தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. மதுரை கே நகரை சேர்ந்த ஆனந்தராஜ் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் பொதுநல வழக்கினை தாக்கல் செய்திருந்தார். அதில் தமிழகத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் தாலுகா தலைமை மருத்துவமனைகளில் 7 டயாலிசிஸ் தொழில்நுட்பர்களை நிரந்தரமாக பணியமர்த்தப்பட்டுள்ளனர். அதன் முக்கியத்துவம் கருதி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த போது நீதிமன்றம் தகுதியான டயாலிசிஸ் தொழில்நுட்பர்களை பணியமர்த்த உரிய நடவடிக்கை எடுக்க கடந்த 2017 ஆகஸ்ட் மாதம் உத்தரவிட்டது. 6 ஆண்டுகள் கழித்து மருத்துவ பணியாளர் தேர்வாணையம் தரப்பில் டயாலிசிஸ் தொழில்நுட்பர்களுக்கான தேர்வு அறிவிப்பு வெளியானது. ஆனால் தற்காலிக அடிப்படையிலேயே அவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். 3 நபர்களுக்கு ஒரு டயாலிசிஸ் தொழில்நுட்பர் வீதம் பணியமர்த்தப்படவில்லை. ஆகவே தமிழகத்தின் அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் நிரந்தர தகுதியான போதுமான அளவு டயாலிசிஸ் தொழில்நுட்பர்களை பணியமர்த்த உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்தாத அதிகாரிகள் மீது ஏன் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். வழக்கு தொடர்பாக தமிழக சுகாதாரத்துறையின் முதன்மை செயலர் மருத்துவ பணியாளர் தேர்வாணையை தலைவர் பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கை செப்டம்பர் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர்.